மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் பிரியன். இந்த 2 வாரங்களாக சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இத பத்தி பேசாத ஆளுங்களே இல்லன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி அது ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாலயும் சரி, எக்ஸ் தளத்திலயும் சரி, மோடியை விட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்படி இது வந்துச்சு? என்னன்றது இதோட அ உண்மையான இன்டென்ஷன் என்ன? இதற்கு பின்னாடி யார் இயங்குறா? இத பத்தியெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக இன்னைக்கு பேசப் போறோம். நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு யோகேஷ் அவர்கள். வணக்கம் யோகேஷ். வணக்கம். உங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. இப்போ நெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் சிஜேபி தான் இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. யார் இந்த சிஜேபி? இது சிஜேபின்றது அபிஜித் திப்கே அப்படின்ற ஒரு அமெரிக்கால மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த என்டையர் எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஹியரிங்க்கு வருது. லாயர்ஸ்க்கு சீனியர் அட்வொகேட்னு டெசிக்னேஷன் கொடுக்கறத பத்தின ஒரு கேஸ் போட்டிருக்காரு ஒரு லாயர். சோ அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. சீஃப் ஜஸ்டிஸும் இன்னொரு ஜஸ்டிஸும் அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓரல் அப்சர்வேஷன்ல சீஃப் ஜஸ்டிஸ் சில அப்சர்வேஷன் சொல்றாரு. அந்த அப்சர்வேஷன்ல அவர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் இருக்காங்க, சில இளைஞர்கள், அவங்களுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் கிடையாது. நான் கரெக்டா கோட் பண்ணல, பட் அவர் சொன்னது சாராம்சத்தை சொல்றேன். அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடையாது, அவங்களுக்கு வேலை கிடையாது. இதுல சில பேர் மீடியால போறாங்க, சில பேர் சோசியல் மீடியால போறாங்க, சில பேர் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஆகுறாங்க. சோ அவங்க சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது தான் எங்களோட வேலை. இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. சோ இதுக்கு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய எதிர்வினை வருது. அது 15ஆம் தேதி இந்த கேஸ் வருது. 15ஆம் தேதி அவரோட அப்சர்வேஷன் சொல்றாரு. அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகுது. பட் அதுக்கு அடுத்த அன்னைக்கும் அடுத்த நாளுக்குள்ளேயே நிறைய அதுக்கு எதிர்வினைகள் சோசியல் மீடியால வருது. சீஃப் ஜஸ்டிஸ் உடனே விளக்கமா கொடுத்துறாரு, நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லல, நான் சில பேர் போகஸான டிகிரி வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி தான் சொன்ன விளக்கம் கொடுத்துறாரு. பட் இருந்தாலும் அது கண்டினியூ ஆகுது. சோ இது போயிட்டு இருக்கும் போதே இது சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கும் போது அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் யூஎஸ்ல பண்றாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அண்டர் கிராஜுவேஷன் பூனால பண்றாருன்னு நினைக்கிறேன். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பண்றாரு. மகாராஷ்டிரால பூனேல அவர் ஜேர்னலிசம்ல அண்டர் கிராஜுவேட் பண்ணிட்டு 2020 இருந்து 2023 வரைக்கும் அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியோட சோசியல் மீடியா விங்ல அவர் ஒரு 2 விதமா சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, அவர் வாலண்டரியா இருந்தாருங்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்க, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாருன்றாங்க. 2020ஆம் வருஷம் டெல்லி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்ச போது அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அவர் சோசியல் மீடியால மீம்ஸ் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் யூத் டார்கெட் பண்ணி பண்ணி இருக்காரு. சோ ஆனா அதுக்கப்புறம் 2023 விட்டுட்டு மாஸ்டர்ஸ் பண்றத முயற்சி பண்றாரு. மாஸ்டர்ஸ் பண்ண யூஎஸ் போயிட்டாரு, இப்ப பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த அடுத்த நாள் அவர் என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு வேடிக்கையா ஒரு சட்டாரிக்கலா என்ன சொல்ல, எல்லா காக்ரோச்சும் ஒன்னா சேர்ந்தா என்ன அப்படின்னு ஒரு ஜட்ஜ் அந்த காக்ரோச்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணிருக்காரு. காக்ரோச்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த வார்த்தையை புடிச்சிட்டாங்க. ஆமா, அதனாலதான் அந்த வார்த்தையை புடிச்சிட்டாங்க. அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி பல முக்கிய பிரமுகர்கள் ஏதாவது சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆகும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஜட்ஜும் கொடுத்துட்டாரு. காக்ரோச், பாராசைட் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் இதெல்லாம் யூஸ் ஆயிருக்கு. அது வெர்பாட்டிம் நிறைய வெப்சைட்ல அது கோட் ஆயிருக்கு, நியூஸ் சேனல்ஸ்ல கோட் ஆயிருக்கு, வயர்ல வந்திருக்கு, எல்லாத்துலயுமே வந்திருக்கு. எல்லா விதமான நியூஸ் சேனல்லயும் அது வந்திருக்கு. அவர் அதுக்கு கொடுத்த விளக்கத்தையும் போட்டிருக்காங்க எல்லாருமே. இது எல்லாம் பப்ளிக்லி அவைலபிள். சோ இந்த அபிஜித் திப்கே என்ன பண்ணிருக்காரு, எல்லா காக்ரோச்சுங்களும் ஒன்னா சேர்ந்தா என்னன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அந்த எக்ஸ் வலைத்தளத்துல அவர் பதிவு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே 5000 ரெஸ்பான்ஸோ 10,000 ரெஸ்பான்ஸோ அவருக்கு வருது. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் சோசியல் மீடியாலே ஒர்க் பண்ணவர்ன்றதுனால மேபி அவருக்கு இன்ஸ்டிங்க்ட் வந்திருக்கு. சோ அவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு கிரியேட் பண்றாரு. முன்னாடி அவருக்கு அனுபவம் இருந்ததுனால அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்டோ இல்ல அவர் அந்த அவருக்கு தெரியலையா இந்த நம்பர் வந்ததுன்னா அந்த பாயிண்ட புடிச்சு அவர் என்ன பண்றாரு, அவரோட வருஷன் ஏஐ யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு லோகோ பிளாக் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாரு. அநேகமா 16ஆம் தேதி 17ஆம் தேதியான்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கிரியேட் பண்றாரு. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தான் வைரலா போகுது.
இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து காக்ரோச் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து பயங்கர வைரலா போகுது. ஆரம்பிச்ச 2-3 நாளுக்குள்ளே பாத்தீங்கன்னா அது வந்து 16 மில்லியன் 18 மில்லியன், அதாவது 1.6 crores 1.8 crores ஃபாலோவர்ஸ் உலகம் ஃபுல்லா இருந்து, இந்தியால மொத்தம் இருந்ததுல. சோ அதுக்கப்புறம் அது என்னன்னா எல்லா சோசியல் மீடியாலயும் அது ட்ரெண்ட் ஆகுது, நியூஸ் சேனல்ஸ் அதை ரிப்போர்ட் பண்றாங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸும் வந்து இது பண்றாங்க. டிஎம்சி சேர்ந்த மஹுவா மொய்த்ரா அதை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சசி தரூரும் கொடுத்திருக்காரு, பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. ஆமா, நானும் படிச்சேன். அதே மாதிரி சிவசேனா பால் தாக்கரே, அதாவது உத்தவ் தாக்கரேவோட குரூப்ல இருந்து சஞ்சய் ராவுத் பேசியிருக்காரு, நிறைய பேர் பேசி, திரிணாமுல் காங்கிரஸோட 2 கேண்டிடேட்ஸ் பேசினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி தான். பேசினவங்க எல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா மாதிரி தான் இருக்கு. சோ அதனால ரூலிங் பார்ட்டிஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் தான் இதுக்கு வந்து பெரும்பாலும் சொல்றாங்க. அது பயங்கர வைரல் ஆகுது, ரிப்போர்ட் ஆகுது. சோ இதுதான் இந்த பின்னணி, இது ஏன் வந்ததுன்னு. சோ ஜட்ஜோட அப்சர்வேஷன் அது வந்து கோட்டை அப்படிதான் இருக்கு. சோ அவர் சொன்னது வந்து வேலையில்லா இளைஞர்கள், அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஆனா அவரு சொல்லிட்டாருன்ற ஒரு வருத்தம். அதை வச்சு ஒரு சட்டாரிக்கலா ஒருத்தர் மீம் கிரியேட் பண்ண போக அதுக்கு வந்த வரவேற்பு வச்சு அவர் சரி ஓகே இது ஒரு இயக்கமா மாத்துவோம் அப்படின்றது அவர் ட்ரை பண்ணார். இதுக்கப்புறம் பல சேனலுங்கள்ல அவர் வீடியோ எடுத்துட்டாங்க. ஹிந்துல இருந்து கூட ஒரு ஷார்ட் 20 மினிட்ஸ் வீடியோ, ஐ மீன் இன்டர்வியூ எல்லாம் பண்ணிருக்காரு. சோ அவரை வந்து நீங்க ஆப் கிட்ட இருந்து உங்களுக்கு இதை வந்து அவர் ஃபர்ஸ்ட், ஐ திங்க் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அவரோட பேக்ரவுண்ட் அவர் சொல்லல, ஆப்ல இருந்து வந்தவர்ன்ட்டு. ஏன்னா மேபி அவருக்கு தோணி இருக்காது, ஏன்னா அந்த இயக்கத்தை விட்டு, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட்டு, அந்த ரோலை விட்டு அவர் வெளியே வந்துட்டார், அவர் சொல்லல. இது எப்போ அது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, வேற யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணவர் அப்புறமா அது புரிஞ்சுட்டு அவரு எக்ஸ் வலைத்தளத்துல போடுறாரு, நீங்க வந்து ஏஏபில இருந்திருக்கீங்க சோசியல் மீடியா குரூப்ல, இது என்ன ஆப்க்கு ஒரு ஃப்ரண்ட் மாதிரியா அப்படியே சம்திங் ரிலேட்டட் டு அந்த மாதிரி கேட்கறாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி கொஸ்டின் பண்றாங்க. ஓ இவர் ஆப்ல இருந்திருக்காரு, சோசியல் மீடியால இருந்திருக்காரு, சோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற கொஸ்டின் அதுக்கப்புறம் நிறைய வருது. சோ இதுதான் இதோட பின்னணி. இல்ல இப்போ அவங்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா, உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு என்னது ஒரு குழு கிடையாது, அவ்வளோ மக்கள் இருக்காங்களா பாதிக்கப்பட்டு? அதனாலதான் இவ்வளவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஏஐ ஆட்டோமேஷன்னால ப்ராப்ளம். சோ அது வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை, என்ன குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் இருந்தது, ஐடின்றது வந்து ஒரு நல்ல வெல் பேயிங்கா இருந்தது. இப்ப அதுல ஒர்க் குறைஞ்சிக்கிட்டது பிகாஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் ஏஐன்றதுனால. அது ஒரு ப்ராப்ளம். நொந்து போய் இருக்கும்போது இவர் இப்ப சொன்னது எல்லாத்தையும் தூண்டி விட்டுருக்கு. சோ அதுக்கப்புறம் பொதுவாவே வேலை இல்ல, பணவீக்கம், விலைவாசி உயர்வு, அப்புறம் ரீசெண்டா நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, அத நடந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து 3 பேரோ 4 பேரோ சூசைட் பண்ணிட்டாங்க இந்த கேண்டிடேட்ஸ். சோ இது எல்லாம் நடந்த இந்த கொஞ்ச நாள்ல இப்படி ஒரு அப்சர்வேஷன். எல்லாருக்குமே வந்து அதிகமா நம்பிக்கை இருக்கிறது, கடைசியா நம்பிக்கை வைக்கிறது கோர்ட் மேலதான், சுப்ரீம் கோர்ட் மேலதான். சோ அங்க இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இருந்து இப்படி வந்ததுனால அது ஒரு மன குமுறலா மாறிடுச்சு. சோ அதை பேஸ் பண்ணி இது வந்து ஒரு மீமா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன்னும் தெரியாது. அவர் சொன்னவரே நான் சட்டாரிக்கலா தான் அந்த மெசேஜ் போட்டேன், அந்த மெசேஜுக்கு வந்த வரவேற்பை பார்த்து தான் நான் இதை கிரியேட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி, அதுக்கு ஒரு 4-5 கோரிக்கைகள் நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரியும் சொல்லி இருக்காரு. பட் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, இப்போ இவர் இந்தியனா தான் இருந்தாலும் என்ஆர்ஐ இந்தியால இல்ல. சோ அதே மாதிரி இப்போ அதுல அந்த 3 பேர் சொல்றாங்க, அந்த அப்ஜெக்டிவ் அவரோட பேர் எனக்கு தெரியுது, மத்த 2 பேர் மறந்துட்டேன் இப்போதைக்கு, சாரி. யாருமே வந்து இந்தியால இல்லையே. சோ பட் ஆனா இந்தியாவோட வந்து வெளிய இருந்து உங்க உள்ளுக்குள்ள இருக்கவங்கள தூண்டுறத இவங்களோட இன்டென்ஷனோ. சோ அத அப்படி சொல்ல முடியாது. இவங்க இந்தியாவோட ரிலேட்டட் பீப்புள் தான். மத்த 2 பேர் பத்தி நானும் படிக்கல. இந்த எஸ்பெஷலி அபிஜித் திப்கேன்றவர் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்ச் வேணும் அப்படின்னு வந்து, ஒருத்தர் வந்து ஜெர்மனில இருக்காரு, இன்னொருத்தர் அமெரிக்கால இருக்காரு, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியால இருக்காருன்னு நான் படிச்சேன். ஆனா இவங்க வெளிய இருந்துட்டு இங்க இருக்கவங்கள தூண்டி விட்டுட்டு அவங்க வந்து ஐ மீன் தே ஆர் இந்த சேஃபர் சைட், இங்க இருக்கவங்க எல்லாம் அடிச்சுக்கடா அப்படின்ற மாதிரி இவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கும். சோ அது அப்படிதான் கட்டமைக்கிறாங்க. சோ அதுல அந்த மாதிரி வரி பண்றதுக்கும் வந்து ஆக்சுவலி காரணங்கள்லாம் இருக்கு. சோ அது வந்து நம்ம அப்படியே ஓரம் தள்ளிட முடியாது, இல்ல சும்மாதான் இது பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் இருக்குன்னு. எந்த ஒரு
எப்படி சொல்றது, எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வருதோ இல்ல அதிருப்தி இருக்குன்னும் போதோ அதை வந்து வேற யாரோ வெளிநாட்டு ஆளுங்களோ அந்நிய சக்திகளோ பயன்படுத்துவாங்கன்றது இந்த மூமெண்ட்டுக்கு இல்ல, எல்லா மூமெண்ட்லயுமே அந்த அந்த டவுட்ன்றது கவர்மெண்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கும் இருக்கும். பட் இந்த அபிஜித்ன்றவர் பாத்தீங்கன்னா இவர் இந்தியால தான் இருந்திருக்காரு, இந்தியால படிச்சிருக்காரு, இந்தியால வேலை பார்த்திருக்காரு, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் தான் படிக்க போயிருக்காரு அவரு. சோ அவர் திரும்பி வருவாரா இல்லைன்றது இல்லை. பட் இட்ஸ் a குட் கொஸ்டின். ஏன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆளுங்க வந்து யாருமே இந்தியால ரெசிடென்டா இப்ப இல்ல. இந்த மத்த 3 பேர் ஃபாரினர்ஸ்ன்றது எனக்கு தெரியல. பட் சோ என்ஆர்ஐன்னு வச்சுக்கோ இல்ல ஃபாரினர் வச்சுக்கோ, சோ அது ஒரு கொஸ்டின். சோ இத தொடர்ந்து வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸ் இந்த சிஜேபியோட எக்ஸ் ஹேண்டில் வந்து பிளாக் ஆகுது. எப்படின்னா ஐபி கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் சொல்லுது, எக்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுச்சு. அது வந்து நேத்தும் முந்தா நேத்தும் நடந்துருச்சு. இன்று காலையில வந்து ஸ்கிரால்ல கொடுத்த தகவல் பிரகாரம் பாத்தீங்கன்னா அபிஜித் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வீடியோவோ ஒரு மெசேஜோ போட்டுருக்க, அந்த மாதிரி அவரோட பர்சனல் எக்ஸ் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் நிறைய மிரட்டல் வந்திருக்குன்னு சொல்றாரு, இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் ஹேக் ஆயிடுச்சு. சோ இந்த மெசேஜ்க்கு அப்புறமா இந்த வீடியோ அவர் மெசேஜ் போட்டாரா வீடியோ போட்டாரா எனக்கு கரெக்டா தெரியல, ஸ்க்ரால்ல சொன்னது அவர் மெசேஜ் கொடுத்திருக்காரு. இந்த மெசேஜ்க்கு அப்புறம் அந்த ஹேண்டில்ஸ்ல இருந்து வர்ற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை, நான் போடல, ஏன்னா இதை ஹேக் ஆயிடுச்சுன்ற ஒரு மெசேஜும் வெளியிட்டு இருக்காரு. பிளஸ் அவங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அவங்க வச்சிருந்த அந்த வெப்சைட்டும் ஒர்க் பண்ணல அப்படின்றதையும் அவர் பதிவு இருக்காரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து என் பேரண்ட்ஸ் வந்து என் ஃபேமிலி வந்து they are fearing for my life, ஏன்னா நிறைய இது வந்திருக்கு அப்படிங்கிறாரு. சோ இது வந்து இந்த பிளாக் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து உண்மை. சோ எக்ஸ் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிடுச்சு. இது ஒரு மாஸ் மூவ்மெண்டா கிரியேட் ஆகும், உருவாகும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? சோ அதுக்கு இந்த ஏன் கேட்டா எனக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, நார்மலா ட்விட்டர்ல போட்டு ஹேண்டில் வச்சு ஒரு ஃபாலோவர்ஸ மீன் எடுக்கிறது அது ஒரு விதம். இதுக்கப்புறமா ஆர்கனைஸ்டா அவங்க ஒரு இதை கிரியேட் பண்றாங்க, வெப்சைட்டை கிரியேட் பண்றாங்க. அதுல வந்து நிறைய சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ற மாதிரி படுது. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது பண்ணவரே வந்து சோசியல் மீடியாலயும் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்லயும் இருந்தவர் தான். சோ இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் யார் இருக்காங்க இல்லன்றது வந்து யுவர் கெஸ் வெர்சஸ் மை கெஸ். கவர்மெண்ட் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்றது வந்து யாருக்குமே தெரிய போறது இல்ல. சோ பட் அது வந்து அந்த கன்சர்ன் இல்லன்றதையும் வந்து நம்ம சொல்ல முடியாது. எல்லா மூவ்மெண்ட் வந்து எல்லா ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட் வருது அப்படி, எஸ்பெஷலி அது ஒரு வெளிநாட்டுல இருந்து ஆர்கனைஸ் பண்ண அது ஒரு ஜென்யூனான கன்சர்ன். சோ அதை நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. சோ இது ஏன் பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ்வோட முன்னாடி சரி சொல்லுங்க. டைம்ஸ் நவ்வோட எடிட்டர் இன் சீஃப் ராகுல் சிவசங்கர் வந்து ஒரு லாங் பதிவு போட்டிருக்காரு. இதுல வந்து என்ன ஒண்ணு என்னன்னா இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர் அப்படின்ற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஐபி கொடுத்துருக்கு, அதை பேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா நிறைய வந்து வேற பேர்ல இருந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமோ வந்து இந்த சிஜேபி ரிலேட்டடா மாறி இருக்கு இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல, அது ஒரு கன்சர்னா சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற நிறைய எக்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து இதுல ஆக்டிவா இந்த த்ரெட்ஸ்ல இந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எஸ்பெஷலி பாகிஸ்தான் பேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இதுல ஆக்டிவா இருக்குங்க, அது ஒரு கன்சர்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா வேடிக்கையா இருக்கிற ரெண்டு இதெல்லாம் ஜெனியூனா இருக்கு, நிறைய ஜெனியூனா போட்டிருக்காங்க. வேடிக்கையா இருக்க ரெண்டு என்னன்னா agencies are particularly concerned about movements appeal among Gen Z audiences frustrated over unemployment, inflation and lack of opportunities. So இந்த மூவ்மெண்ட் வந்து வேலை வருது. இந்த எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு இதுக்கு மேல ஒரு அட்ராக்ஷன் வருது, அது வந்து கன்சர்ன். இது எப்படி கன்சர்ன் ஆகும் அப்படின்னு தெரியல. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா இந்த authorities fear what began as satire and meme culture could spill into offline protest, campus agitation and coordinated street mobilization. சோ இந்த காரணம் ஒரு 10-12 காரணங்கள் கொடுத்திருக்காரு, நிறைய ஜென்யூன் காரணம். இது ரெண்டு எனக்கு வேடிக்கையா இருக்கு. சோ ப்ரொட்டஸ்ட் வரும் அப்படின்றது மட்டுமே எப்படி தவறா, இது வந்து வைலண்ட் ப்ரொட்டஸ்டா போக போகுது அப்படின்னு எங்களுக்கு இன்புட் கிடைச்சிருக்கு, அதனால பண்றோம்னா அது ப்ரொட்டஸ்ட் வந்து பீஸ்ஃபுல்லா பண்ணாங்கன்னா சோ அது வந்து ஒரு ஜனநாயகத்துல ஒரு அங்கம் தான். அது ப்ரொட்டஸ்ட்ன்றது டெமோக்ரஸில, இப்ப டெமோக்ரஸில ஓட் பண்றது ஒரு விதம்,
உங்களுக்கு பிடிக்காத பார்ட்டியை நீங்க ஓட் அவுட் பண்றீங்க, இல்ல கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே தான் போய் சொல்லியிருக்காரு. சோ அந்த அதுவும் பிடிச்சு இப்போ ஃபைனலி இருக்கிறது இந்த மாதிரி மீம்ஸ் வழியாவோ இல்ல மெசேஜ் அவங்களோட அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. சோ அது பேன் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் வந்து சொன்ன ரீசன், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பப்ளிக். ஆனா சொல்லாத ரீசன்னா என்ன இருக்கும்ன்றது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எடுத்துக்கணும்னா இந்த பிஜேபி ஆட்சி 2014 வருஷம் வந்து நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வராங்க. அந்த 14 வருஷம் எலெக்ஷன் வந்து எப்ப நடக்குதுன்னா லோக்சபா எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 7 2014 வருஷம் ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஆனா அதுக்கு கரெக்டா 3 வருஷம் முன்னாடி ஏப்ரல் 4 2011 வருஷம் தொப்பி போட்ட அண்ணா ஹசாரே போய் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அந்த என்டையர் ப்ரொட்டஸ்ட் வந்து 8 மாசம் நடக்குது. காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கவர்மெண்ட் அவங்களோட நெகோசியேட் பண்றாங்க. கரப்ஷன் அகைன்ஸ்ட் ரூல் லா எல்லாம் கொண்டு வருது. அது ஃபெயில் ஆகுது. பட் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா 2014 எலெக்ஷனுக்கு 3 வருஷம் கரெக்டா முன்னாடி, மாச கணக்கு பிரகாரம் கரெக்டா 3 வருஷம் முன்னாடி இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது, சரிங்களா? இப்போ இந்த சிஜேபி சொன்னார் இல்லைங்களா, இது மே மாசம் 15 நடந்தது. மே மாசம் 16 இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்படுது. ட்விட்டர் ஹேண்டில், எக்ஸ் ஹேண்டில் எல்லாம். இதுல இருந்து எக்ஸாக்டா 3 வருஷம், இப்போ போன 2024 நடந்த எலெக்ஷன் வந்து ஏப்ரல் ஆரம்பிச்சு ஜூன் மாசம் வரைக்கும் நடந்தது. ஸோ அதே ஃபாலோ பண்ணதுன்னா 2029 வருஷம் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, லோக்சபா எலெக்ஷன். அதுக்கு கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சிருக்கு. இது அலாம் பெல்ல வந்து ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இது என்ன நினைக்கிறேன்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸோ அப்படியே ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ஏன்னா வந்து அதோட பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஆப்க்கு வந்து லிமிட்டட் தான். அவங்களுக்கு டெல்லி பஞ்சாப் தான் ஜெயிச்சாங்க, கோவால கொஞ்சம் சக்சஸ் கிடைச்சது. ஆனா ஆல் இந்தியா லெவல் அது சக்சஸ் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி. இன்ஃபேக்ட் வந்து இந்த காமெடியா சொல்லணும், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளேஸ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ரிலேட்டட் ஆனவங்க எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் ரோல் கிடைச்சிருச்சு. இது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டின்னு போனவங்க இருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால். 3 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சதுனால மட்டும் மத்திய அரசு வந்து இவ்வளவு அலர்ட் ஆயிருச்சான்றது உங்களோட கருத்தா இருக்கலாம். இதுல ரெண்டாவது ஒரு இது இருக்கு. இந்த எக்ஸ் ஹேண்டில், பிளாக் ஆன் ஹேண்டில் இருக்கிறீங்களா, அந்த எக்ஸ் பிளாக் ஆன் ஹேண்டில் இது என்னன்னா @CJP_2029. இதுதான் அந்த எக்ஸ் ஹேண்டில். ஓகே, சோ இவங்களுமே வந்து அவங்களோட டார்கெட் என்னன்றது சிம்பாலிக்காவே சொல்லிட்டாங்க. இதுவும் வந்துருச்சு. சோ இதோட டார்கெட்ன்றது வந்து 2029 லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு மாற்றம் வரணும்ன்றதுதான் அப்படின்றது இருக்கு. இளைஞர்கள் சொன்னாலே இப்ப இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து எல்லாத்தையும் ஒரு புரட்டி போட்டுருச்சு. அந்த அளவுக்கு இது இந்தியா லெவல்ல இது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுமானா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஆனா நீங்க சொல்றது 3 ஓகே, அவங்களுக்கும் ஒரு டைம் வேணும். சோ அந்த பழைய 2014க்கும் 2029க்கும் கம்பேர் பண்ணா 3 வருஷம் இருக்கு. இது எப்படி மொபிலைஸ் ஆகுறது தான் பார்க்க முடியும். இந்த டிவிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க, அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சோ நீங்க அந்த 2011 எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 3 வருஷம் அதுல இருந்து அந்த அதிருப்தி, அதுல மாநில அரசுக்கு வந்து 2 வருஷமும், மத்திய அரசுக்கு 3 வருஷம்னு வச்சுக்கலாம். சோ இது மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சோ நீங்க பிளாக் யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுல பாத்தீங்கன்னா ட்ரை கலர் வந்து யூஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட பிளாக்ல இருக்க ட்ரை கலர்னு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அவங்க வச்சிருந்த லோகோ தானே, அது எதுவுமே குறை சொல்லல. நீங்க அந்த லோகோல பாத்துட்டீங்கன்னா ப்ராமினன்ட் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எழுதுனதெல்லாம் விட்டீங்கன்னா ட்ரை கலர் இருக்கு. அந்த ஜனதா பார்ட்டின்றது முன்னாடி ட்ரை கலர் ஆரஞ்சு ஒயிட் கிரீன். இந்த ஆரஞ்சு ஒயிட் கிரீன் வந்து பொலிட்டிக்ஸ்ல யார் யூஸ் பண்றாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிளாக் அது, ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிளாக் இல்லனா அதோட அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களோட யூனியனோ இல்ல அவங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சில், ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்க, இவங்க யூஸ் பண்றாங்க. இல்லனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போன கட்சிங்க, வெதர் இட் இஸ் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், இல்லனா முன்னாடி இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், அதுல இருந்து பிரிஞ்சு போன கட்சிங்க தான் அதை வேற சிம்பிள் யூஸ் பண்ணி, பட் ஆனா அதை ட்ரை கலர் யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்த எல்லா கட்சிகளுமே புதுசா வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேற வேற கலர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க. இப்போ விஜய் கட்சியுமே பாத்தீங்கன்னா வேற கலர் தான் யூஸ் பண்ண. இந்தியான்றத வந்து எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான் இந்தியால இருக்க பார்ட்டின்னு ட்ரை கலரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது இட் இஸ் அசோசியேட்டட் வித் காங்கிரஸ். சோ இதுவுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இது வந்து 3 வருஷம் கேப்ல ஆரம்பிக்கிற ஒரு இயக்கம்.
இது வந்து 2029 அவங்க ஹேண்டிலே போட்டிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யூஸ் பண்ற அதே ட்ரை கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சோசியல் மீடியால இருந்து ஒரு விசரல் மார்க்கெட்டிங் ஒண்ணு இருக்கு, சப்கான்சியஸ் லெவல்ல மார்க்கெட்டிங் பண்றது. சோ ஆல்ரெடி மைண்ட்ல இருக்கு. சோ இந்த கலரை யூஸ் பண்ணி அசோசியேஷன் வித் காங்கிரஸ் நடக்குமான்ற ரிஸ்கும் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லாத. பயமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிப்பாங்களான்றது எனக்கு கொஞ்சம் யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நீங்க வந்து நீங்க இப்போ யூபிஏ 1 காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்ச நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 145 சீட்ஸ் தான். ஓகேங்களா? 2004 அவங்க ஜெயித்தது 145 சீட்ஸ். அதை வச்சுதான் யூபிஏ ஃபார்ம் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. கடந்த தேர்தல் 2024 அவங்க 100 சீட் வரைக்கும் வந்துடும். 99 என்னமோ வந்தாங்க. 100 வந்து அதுல எனக்கு கரெக்டா தெரியல, வேற ஒருத்தர் அவங்களுக்காக மாறினாரு, அந்த மாதிரி ஏதோ வருது. 99 வரைக்கும் ஜெயிச்சாங்க. சோ இந்த 99ல இருந்து 145 இன்னும் 46 சீட்டு தான். சோ எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி பவர்ல இருக்கும் போது எல்லாருமே சொல்றது என்ன, ஆன்டி இன்கம்பன்சி, தே வில் கெட் அன்பாப்புலர் பை த டே. மம்தா பானர்ஜி ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சி, அவங்களால ஜெயிச்சு வர முடியல, அவங்க பிஜேபி கிட்ட தோத்துட்டாங்க. கேரளா எடுத்துட்டீங்கன்னா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, 2 டேர்ம் ரூல் பண்ணாங்க. அந்த லெப்ட் ஃப்ரண்ட் வந்து அவங்க தோத்துட்டாங்க. இப்போ பிஜேபி அடுத்த எலெக்ஷன் சந்திக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு அகேன்ஸ்டா. அவங்க முதல்ல ஜெயிச்சது அதை விட 2வது எலெக்ஷன்ல ஜாஸ்தியா ஜெயிச்சாங்க. 2வது எலெக்ஷன் முதல் எலெக்ஷனும் ஜெயிச்சதை விட 3வது எலெக்ஷன் 2024 அவங்களோட சீட்டு குறைஞ்சிருச்சு. இப்ப நாளைக்கு இவங்க இந்த 2029ல இவங்க மேல வந்து எனக்கு தெரிஞ்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆந்திர பிரதேஷும் பீகார் இந்த எம்பிஸ் எல்லாம் இருந்தா தேர் மைனாரிட்டி கவர்மெண்ட். சோ அந்த ரிஸ்கும் இருக்கு. சோ ஒரு இங்க இருந்து ஒரு 46 சீட்டோ 50 சீட்டோ ஜெயிச்சு இன்னொரு கோயலிஷன் அவங்களோட ஃபார்ம் பண்ணிட முடியாதுன்றது. சோ இந்த சொல்லப்படாத ரீசன்லாம் வந்து இது வந்து ஒரு ட்விட்டர்லயோ இல்ல ஒரு சோசியல் மீடியாலயோ மட்டும் இல்லாம ராகுல் சிவசங்கரே போட்டிருக்காரு, ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்டாவோ அது மாறிடுச்சுன்னா சோ அது எப்படி வந்து அன்னைக்கு ரூல் பண்ண யூபிஏக்கு அகேன்ஸ்டா போச்சோ அந்த மாதிரி இதுக்கு அகேன்ஸ்டா போக முடியும்ன்றதும் ஒரு பெரிய கன்சர்ன். இந்த ஃபாரின் பவர்ஸ் மெலிஷியஸ் இன்டென்ட் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை திசை திருப்பியோ அவங்களுக்கு சாதகமாவோ இந்தியா அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிக்குவான்றது ஒரு ஜெனியூன் கன்சர்ன். அப்படின்ற மாதிரியே ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இது வந்து எப்படி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் யூபிஏ 2க்கு அகேன்ஸ்டா போச்சோ அந்த மாதிரி நரேந்திர மோடி 3 ஆர் பிஜேபி 4 அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா போயிடுமோ அப்படின்றது கன்சர்னோ இதுல இருக்கு அப்படின்றது என்னோட பார்வை. அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இது வந்து அவ்வளவு சீக்கிரம் மொபைலைஸ் ஆகி ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்டா என்னது உருவாகிறதுக்குன்றதெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு இல்லைங்களா? 2வது அந்த மக்கள் வந்து இங்க யாராவது ஒருத்தர் இங்க தலைமை தாங்கணும், இல்லாட்டி நம்ம விர்ச்சுவல் வேர்ல்ட்லயே ரொம்ப வாழ்ந்துட முடியாது இல்லையா? கரெக்ட். அது ஒரு பெரிய டாபிக், அது நம்ம இன்னும் தனியா தான் பேசணும். அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மூவ்மெண்ட்ஸ் வரும்போது தரையில ஐ மீன் ஸ்ட்ரீட்ல இறங்கி நிறைய பேர் போராடினாலும் அதோட பெனிஃபிட்ன்றது கட்சிகளுக்கு தான் போயிருக்கு. இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்லயே பாத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து பிஜேபிக்கு நேஷனல் லெவல்லயும் சில ஸ்டேட் லெவல்லயும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் போயிருக்கு. இதுக்கு பின்னாடி நம்ம எலெக்ஷன் போனா ஸ்டேட் பிரியறதுக்காக வந்து நடந்த ப்ரொட்டஸ்ட் பல வருஷமா நடந்த, தெலுங்கானா பிரிக்கணும்ன்றது, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கணும்ன்ற வந்த அன்னில இருந்து நிறைய பேர் போராடினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதை கரெக்டா ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா வந்து கேசிஆராலையும் அவரோட பார்ட்டியாலையும் கொண்டு போக முடிஞ்சு. அதை தொடர்ந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அவங்க வந்து ஆட்சியில இருந்தாங்க. அதே மாதிரி மொழி போராட்டத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1930கள்லயே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. பயங்கர வீரியமா 65 காலகட்டத்தில் அது நடந்த போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரண்ட்ல இருந்தாங்க. ஆனா அதோட பெனிஃபிட் டிஎம்கேக்கு போச்சு. சோ இது யார் இறங்கி பண்றாங்கன்றது இல்ல, இது யார் பொலிட்டிக்கல் மைலேஜா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்றது இருக்குது. சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது இருக்கு. முக்கியமா ஆட்சியில இருக்கிறவங்களோட பிரச்சனை என்ன, இது அவங்களுக்கு பாதகம் ஆயிடக்கூடாது. யாருக்கு அது சாதகமா இருந்துன்னு 2வது பட்சம் தான். இப்ப ஆட்சியில இருக்கணும், 4வது தடவை அவங்க ஜெயிக்கணும், அதுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாதுன்றதும் ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, அதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதே சமயத்துல வந்து நம்ம வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டாலும் இல்லை எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிட்டாங்கன்னு நமக்கு இது இப்போதைக்கு நம்ம சொல்றது வெரி ப்ரீமெச்சூர் ஸ்டேஜில் தான் இருக்கும். இது நாளடைவில் எப்படி வளர்ந்து முன்னாடி வருது, எப்படி இவங்க வந்து உண்மையாலுமே அந்த இளைஞர்களுக்காக தான் இவங்க பாடுபடுறாங்களா, இல்லை இவங்களை பின்னாடி இருந்து இயக்குறாங்களா அப்படின்றதெல்லாம்
நம்ம வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இதுவரைக்கும் சந்தித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.